ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெர்மனியோட ஓல்டு சிட்டி ப்ளஸ் ரோமன் டச்சோடு இருக்கக்கூடிய ஒரு சிட்டி. இது வந்து ட்ரியரருங்கிற சிட்டி. இந்த சிட்டியில் இன்னைக்கு என்னென்ன பிளேசஸ் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போர்ட்டா நீக்ரா, கான்ஸ்டன்டைனோபிள், கேத்தீட்ரல், ரோமன் ஆம்பி தியேட்டர், இம்பீரியல் பாத்ஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. மிகச்சிறந்த போராளியான கார்ல் மார்க்ஸ் அவரோட வீட்டுக்கும் போக போகிறோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அப்போது உங்களை புது வீடியோவுக்கு நான் வரவேற்கிறேன். வாங்க, ட்ரியரர் பற்றின ஒரு டீட்டெயில்டு வீடியோவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒருவேளை ஜெர்மனி வரீங்கன்னாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கே இருக்காங்க, இந்த சிட்டி போகிறேன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், யூஸ் ஆகும். ஸோ நாங்கள் முக்கியமான பிளேசஸை இங்கே கவர் பண்ணியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பார்த்து எங்களோட நீங்களும் ட்ரியரர் சிட்டியை சுற்றி பார்க்கலாம். ஒரு தேவாலயம், மீண்டும் கோட்டை, இப்படிப்பட்ட ஒரு சரித்திரம் வாய்ந்த இடமான போர்ட்டா நீக்ரால இப்போ இருக்கிறோம். இந்த போர்ட்டா நீக்ரா அப்படிங்கிறது பாருங்க, இதுதான் நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஒரு இந்தியா கேட்டோ அந்த மாதிரி இந்த ட்ரியரர் சிட்டியோட கேட்டு இது. இதன் வழியாக தான் நீங்கள் ட்ரியரர் சிட்டிக்குள்ள என்டர் ஆக போறீங்க. இதுதான் நாங்கள் வந்திருக்கிற முதல் பிளேஸ். இந்த போர்ட்டா நீக்ரா கோட்டைக்கு வந்து ஒரு ரிச் ஹிஸ்ட்ரி இருக்கு. இது வந்து 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இது வெறும் கற்களாலேயே கட்டப்பட்ட ஒரு கட்டிடம். இதுல வந்து இவங்க வெள்ளை கற்கள்னு சொல்லக்கூடிய சாண்ட் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சாண்ட் ஸ்டோன்ஸ் கூட அயன் கிளாம்ஸை லிங்க் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. இதனோட மொத்த வெயிட் வந்து 720 டன் கொண்ட வெயிட்டை தாங்கி நின்றுட்டு இருக்குது. 2000 வருஷமா இப்படியே நிற்குது. இது கட்டும்போது வெள்ளையா இருந்தது. இதைய கட்டினது யாரு அப்படின்னா, ரோமன் பேரரசான மார்க்ஸ் ரேலியஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த கோட்டையை கட்டி இருக்கிறாரு. இந்த கோட்டை வந்து முதல்ல கட்டும்போது ஒயிட் கலரா தான் இருந்தது. இதுக்கு ரோமன் எம்பரர்ஸ் வந்து என்ன பேர் வச்சாங்கன்னா போர்ட்டா நீக்ரான்னு. பட் காலப்போக்கில் தூசி எல்லாம் படிஞ்சு கருப்பு கலரா மாறினதுனால இப்போ இதனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு வாயில் அப்படின்னு சொல்றாங்க, த பிளாக் கேட் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது கிடையாது, இதோட பேர் வந்து போர்ட்டா நீக்ரா, அதுதான் இதோட பேரு. ஸோ ரோமன் காலத்துல வந்து இது வந்து ஒரு நுழைவாயிலா கட்டுனாங்க. பட் மிடிவல் ஏஜஸ்ல இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கிறிஸ்துவ தேவாலயமா மாத்திட்டாங்க. தென் வந்து மறுபடியும் நெப்போலியன் காலத்துல, அதாவது 1800ஆம் ஆண்டு பிரெஞ்சு படை தளபதியான நெப்போலியன் இங்க படையெடுத்து வரும்போது இதை வந்து அவர் கோட்டையா மறுபடியும் மாத்திட்டாரு. இந்த கோட்டையா மாத்தினதுக்கு அப்புறமா யுனெஸ்கோ வந்து இப்போ இதையே அங்கீகரிச்சிருக்கிறாங்க. இது வந்து யுனெஸ்கோவோட சர்டிஃபைடு பிளேஸ், ஹெரிட்டேஜ் பிளேஸா இது இருக்குது. இதுதான் வந்து போர்ட்டா நீக்ராவோட ஒரு ரிச் ஹிஸ்டரியா பார்க்கப்படுது. இது வந்து ஓல்டு மார்க்கெட் ஸ்கொயர் இன் ட்ரியரர். இந்த இடத்த வந்து என்ன பர்பஸ்க்காக மெயினாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கார்னிவல்ஸ் அப்போ, ட்ரெடிஷ்னல் இது அப்போது, வீக்கெண்ட் மார்க்கெட்ஸுக்கு அதுக்கெல்லாம் இந்த பிளேஸை யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் பக்கத்தில் அவைலபிளாக இருக்குது. இதை சுற்றியே நம்ம ட்ரியரர் பார்க்க வேண்டிய மேக்ஸிமம் பிளேசஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம அங்கே போகிறோம் அப்படிங்கும்போது இந்த கடைகள் மற்ற இதெல்லாம் நம்ம இங்கே இருக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான இடமா இருக்குது ட்ரியரர் சிட்டியில். இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்போட மிகவும் பழமை வாய்ந்த மற்றும் பெரிய பேராலயமான செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயம் ட்ரியரர்ல இருக்கு. ஸோ இங்கே தான் நம்ம இருக்கோம். இங்கே பாருங்க, இதுதான் செயின்ட் பீட்டர்ஸ் பேராலயம். இது வந்து கான்ஸ்டன்டைன் நோபல் அப்படிங்கிற ரோம பேரரசு, த கிரேட் கான்ஸ்டன்டைன் நோபல் அப்படிங்கிறவர் கட்டினாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேராலயங்களா 4ஆம் நூற்றாண்டுல அவர் கட்டியிருக்கிறாரு ரோமன் காலத்துல. ஆனா இப்போ வந்து அது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பேராலயம் தான் பல பரிமாணங்களுக்கு அப்புறமா நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிறது. இது வந்து 10ஆம் நூற்றாண்டுல இந்த பேராலயத்துக்கு வந்து மிடிவல் ஏஜஸான 10ஆம் நூற்றாண்டுல பராக்கு கட்டிடக்கலை மூலமா இதைய புனரமைப்பு செஞ்சிருக்கிறாங்க. இதுல பிரம்மாண்டமான கோபுரம் மற்றும்
பெல் டவர் அமைச்சிருக்காங்க, மணி கோபுரம் சொல்றாங்க, அதை அமைச்சிருக்கிறாங்க. இது பல யுத்தங்களுக்கும் மத போர்களுக்கும் பல யுத்தங்களும் மத போர்களும் இங்க நடக்கும்போது இதை அழிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. பட் அதுல எல்லாத்தையும் இது காத்து இன்றும் ஒரு வரலாற்று இது இருக்குது. பேராலயம் வந்து கோதிக்கலை மற்றும் பராக்கு கலை மூலமா வந்து புனரமைப்பு செஞ்சு இப்போ நம்ம மக்கள் பயன்பாட்டுக்கு இருக்குது. இதோட மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் உடுத்தி இருந்த அந்த உடை வந்து இங்கே தான் பாதுகாத்துட்டு இருக்காங்க. இது 12ஆம் நூற்றாண்டுலேருந்து இந்த பேராலயத்தில் பாதுகாத்துட்டு இருக்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. இந்த இதை வந்து 3 நூற்றாண்டுகளுக்கு ஒரு முறை அதை வெளியெடுத்து இயேசுநாதர் உடுத்தி இருந்த அந்த உடையை எடுத்து வெளியில் எடுத்து மக்களுக்கு காண்பிக்கிறாங்க, பார்வைக்கு வைக்கிறாங்க. அது வந்து இங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இது வந்து ட்ரியரர்ல இருக்கக்கூடிய பழமையான பேராலயங்கள்ல ஒன்று. ஸோ இதை பார்த்த சந்தோஷத்தோட நாங்க உள்ள போய் பார்க்குறோம், எப்படி இருக்குன்னு பாருங்க. பிரம்மாண்டமா உயர்ந்து நிற்கக்கூடிய த கிரேட் கான்ஸ்டன்டைன் நோபல் அப்படிங்கிற ரோம பேரரசர் 4ஆம் நூற்றாண்டுல கட்டின பெரிய அரண்மனை. இது வந்து ட்ரியரரோட மிக சிறப்பான ஒரு இடம். இங்க வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரண்மனை ரோம பேரரசரான கான்ஸ்டன்டைன் நோபல் அவரோட பர்சனல் அவர் யூஸ் பண்ண அரண்மனை. இந்த கட்டிடம் வந்து வெறும் கல்லு கட்டடம் கிடையாது. இது 1700 ஆண்டுகளுக்கு முன்பு தலைமை மாளிகையா இருந்தது. இதை அவுலர் பேட்டர்னா அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரண்மனையை நீதிமன்றம் மற்றும் அரசியல் மையமா இங்கே இயங்கிட்டு வந்தது. இது ரோம பேரரசின் மிகப்பெரிய ஹால்கள்ல ஒன்றா இருக்குது. இது முக்கியமான வரலாறு என்னன்னா, இந்த கட்டிடத்தை தனது அதிகாரத்தை நிலைநிறுத்துறதுக்காக கான்ஸ்டன்டைன் நோபல் அவர் கட்டினாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டிடம் மெயினாக ரோம பேரரசோட பிரம்மாண்டத்தை காட்டுறதுக்காக கட்டுனாங்க. இது வந்து மிடியவல் ஏஜஸில் காலப்போக்கில் அரசியல் பாதுகாப்பு கோட்டையாகவும் அரசியல் அதிகார மையமாகவும் இருந்தது. அடுத்தது 19ஆம் நூற்றாண்டில் இது வந்து ஒரு அரச குடும்பத்தால் பர்ஷிய அரச குடும்பத்தால் தேவாலயமாக மாற்றுறாங்க. உலக போரின் போது இந்த அரண்மனையானது மிகவும் சிதிலம் அடைந்து சேதாரம் அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ இதை மீட்டெடுத்து யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்று இதை வந்து ஒரு யுனெஸ்கோவின் அங்கீகாரம் பெற்று இன்றைக்கும் இது நிலைத்து இருக்கக்கூடிய வகையில் இதை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் ரோம பேரரசரான கான்ஸ்டன்டைன் நோபல் அவர் கட்டிய இந்த மிக பிரம்மாண்டமான அரண்மனையோட வரலாறு. இப்போது நம்ம இருக்கிறது கைசர் தர்மன்னு சொல்லக்கூடிய ரோம பேரரசின் பிரம்மாண்ட குளியலறையில் தான். இதோட இன்னொரு பேர் இம்பீரியல் ரோமன் பாத்ஸ். இதை 4ஆம் நூற்றாண்டில் கிரேட் கான்ஸ்டன்டைன் நோபல்ங்கிற அரசர் தான் இதையும் கட்டினது. இது வந்து பொதுமக்களுக்கு மட்டும் இல்லாமல் அரசியல் தலைவர்கள், வீரர்கள், எல்லா உயர்மட்டத்தில் இருந்தவங்களும் பயன்படுத்தினாங்க. இது வந்து மெயினாக என்னென்னா, ஹைப்போகெஸ்ட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் மூலமாக வெப்ப கட்டமைப்பு மற்றும் குளிர்ந்த நீரை வழங்கியதன் மூலமாக இது ஒரு குளியல் அறையாக மட்டும் இல்லாமல் இங்கே வேடிக்கை பார்க்குறதுக்காகவும் விவாதம் பண்ணுறதுக்காகவும் அரசியல் பேசுகிறதுக்காகவும் மக்கள் வந்தாங்க. மிடிவல் ஏஜஸில் இதை வந்து ஒரு இராணுவ கோட்டையாக மாற்றினாங்க. 2ஆம் உலகப் போரில் இது அழிஞ்சே போச்சு. மறுபடியும் 19ஆம் நூற்றாண்டில் இதை வந்து ஏதோ ஒரு
வரலாற்று சிறப்புமிக்க இடம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது பார்த்தா அங்கே வெப்ப குளியல் பண்ணலாம், வார்ம் பாத் எடுக்கிற மிதமான வெப்ப குளியல் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் அங்கே வந்து சிஸ்டம்ஸ் இருந்தது. அதுதான் இதோட சிறப்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.